இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பெரியார் வைகை பாசன பகுதிகளுக்கு ஏற்ற நெல் ரகங்கள் குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையின் பேராசிரியர் முனைவர் பி அருணாச்சலம் அவர்கள் தரும் தகவல்கள். பெரியார் வைகை பாசனத்திற்கேற்ற நெல் ரகங்களை பார்க்கலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரிலிருந்து செயல்படும் பல்வேறு ஆராய்ச்சி நிலையங்களில் இருந்து உருவாக்கப்பட்ட ரகங்கள் பெரியார் வைகை பாசன பகுதிக்கேற்று வெவ்வேறு காலநிலைகளிலும் வெவ்வேறு நடவு முறைகளிலும் பெயரிற்கு ஏற்றவாறு ரகங்களை வெளியிட்டது. பெரியார் வைகை பாசனத்தை பொறுத்தளவில் 5 மாவட்டங்கள் பயன்படுகின்றன. அதாவது தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம். இந்த 5 மாவட்டங்களில் தேனி, மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களில் இருபோகம் நெல் சாகுபடி செய்யப்படுகிறது. மேலும் ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை மற்றும் ஆற்றுப்பாசனங்களை நம்பி ஒரே ஒரு போகம் மட்டும் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் பயிரிடப்படுகிறது. இந்த முதல் கூறிய 3 மாவட்டங்கள், அதாவது தேனி, திண்டுக்கல், மதுரையில் இருபோகங்கள் பயிரிடப்படுவதால் முதல் போகம் குறுகிய கால ரகமாகவும் 2ஆம் போகம் மத்திய கால ரகமாகவும் பயிரிடப்படுகிறது. இந்த 2 போகங்களுமே இம்மாவட்டங்களில் நாற்றங்கால் விட்டு நடவு முறையில் பயிரிடப்படுகிறது. மேலும் ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் சுமார் 2 லட்சம் ஹெக்டேர் நெல் பயிரிடப்படுகிறது. இவை மானாவாரியில் நேரடியாக நெல் பயிரிடப்படுகிறது. எனவே 5 மாவட்டங்கள் இருந்தாலும் இதில் வெவ்வேறு பருவங்களிலும் வெவ்வேறு நடவு முறை மற்றும் நேரடி முறையில் பயிரிடுவதால் அதற்கேற்ற நெல் ரகங்களை தேர்வு செய்வது மிக மிக அவசியமாகும். தற்பொழுது முதல் பாசனத்திற்கு பகுதிகளுக்கேற்ற குறுகிய கால ரகங்களை பார்க்கலாம். ஆனி, ஆடி, ஜூன், ஜூலை மாதங்களில் பயிரிடப்படும் பருவம் முதல் பருவம் என்று கூறுவோம். இதில் அணையிலிருந்து நீர் திறந்துவிட்டவுடன் அணை நீரை பயன்படுத்தி மற்றும் அவ்வப்போது கிடைக்கும் மழை நீரை பயன்படுத்தி இந்த முதல் பருவம் பயிரிடப்படுகிறது. இதில் கோடை உழவிற்கு பின்பு 1 மாதம் நாற்றங்கால் விட்டு 3 மாதங்கள் மட்டும்தான் இது நமக்கு வயலில் இருப்பதனால் போதிய அளவு காய்ச்சலும் பாய்ச்சலுமாக கொண்டு இந்த முறையில் பயிரிடப்பட்டு நமக்கு ஆகஸ்ட், செப்டம்பர் மாதத்திற்கு முன்பாகவே அறுவடை முடித்துவிடும். அப்பொழுதுதான் நாம் 2ஆம் பருவத்திற்கு நாம் செல்ல முடியும். இந்த முதல் பருவம் நமக்கு குறுகிய காலம் இருப்பதால் நாம் குறுகிய கால ரகங்களைத்தான் இப்பருவத்திற்கு தேர்வு செய்ய வேண்டும். குறுகிய கால ரகங்களை பொறுத்தளவில் நாம் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் ஆடுதுறையிலிருந்து நிறைய ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதாவது முந்தைய காலங்களிலிருந்து கடந்த 40 வருடங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்ட ரகம், அதாவது ஆடுதுறை 36. ஆடுதுறை 36 ரகத்தை சுருக்கமாக ADT 36 என்று சொல்வோம். ஆடுதுறை 36 என்ற ரகம் பரவலாக கடந்த 40 வருடங்களாக பயிரிடப்பட்டு வருகிறது. இந்த ரகம் ஹெக்டருக்கு 4800 கிலோ வரை மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு ரகம். 4000 கிலோ வரை நமக்கு கொடுக்கும். இது ஒரு 110 நாட்களில் மகசூல் தரக்கூடிய ஒரு ரகமாகும். இதற்கு பின்பு வந்த ரகம் ADT 37. இந்த ரகத்தை பொறுத்தளவில் 5800 கிலோ 110 நாளில் கொடுக்கக்கூடிய ஒரு ரகம். இந்த 2 ரகங்களுமே மத்திய சன்ன அரிசி கொண்ட ஒரு ரகமாகும். இதற்கு பின்பு வந்த ரகம் ADT 43. இந்த ஆடுதுறை 43 என்ற குறுகிய கால ரகம் விவசாயிகள் மத்தியில் பரவலாக பயிரிடப்பட்டு வந்தது. இந்த ரகம் ஹெக்டருக்கு 5800 கிலோ வரை மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு ரகமாகும். இதுவும் ஒரு மத்திய சன்ன அரிசி கொண்ட ஒரு ரகம். அதன் முன்பு கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக ADT 45, இது விவசாய மக்கள் மிகவும் விரும்பி பரவலாக பயிரிடப்பட்ட ஒரு ரகம். இந்த ADT 45 இன்றளவும் பயிரிடப்படுகிறது. இதனுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், இந்த ரகம் நடவு முறைக்கும் ஏற்ற ஒரு ரகம் மற்றும் மானாவாரி, அதாவது நேரடியாக நெல் சாகுபடி செய்பவர்களுக்கும் ஏற்ற ரகம். இது ஒரு நடுத்தர குட்டை உயரம் கொண்ட ஒரு ரகம். இந்த ரகத்தை பொறுத்தளவில் அதிகபட்சம் நாம் 5000 கிலோ வரை மகசூல் பெறலாம். மேலும் இது முதிர்வு காலத்தில் சாயாத தன்மையை கொண்டுள்ளதால்
இந்த ரகம் இன்றளவும் பரவலாக விவசாய மத்தியில் விரும்பி பயிரிடப்பட்டு வருகிறது. இந்த 4 ரகங்களை பழைய ரகங்களை தவிர தற்போது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் புதிய ரகங்களை வெளியிட்டுள்ளது. புதிய ரகங்களை பொறுத்தளவில் ஆடுதுறை 53, அதாவது ஏடிடி 53 என்ற ரகம். இது ஒரு குறுகிய கால ரகமாகும். இது ஒரு நடுத்தர குட்டை ரகம், நீளமான கதிர்களை கொண்ட ஒரு ரகமாகும். இந்த ஏடிடி 53 என்ற ரகம் மத்திய சன்ன அரிசி கொண்டது. அதிகபட்சமாக நமக்கு 6300 கிலோ வரை மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு ரகம். இதில் மற்றொரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், இது நடவு முறைக்கும் ஏற்றது, மானாவாரி பருவத்திற்கும் இது ஒரு ஏற்ற ரகமாக கருதப்படுகிறது. இதேபோல் நம்ம நெல் துறை கோயம்புத்தூரிலிருந்து வெளியிடப்பட்ட குறுகிய கால ரகங்களும் விவசாயிகள் மத்தியில் விரும்பி பயிரிடப்படுகிறது. இதில் முக்கியமாக கடந்த 10 வருடங்களாக விவசாய மத்தியில் அதிகளவு பயிரிடப்பட்ட ரகம் கோயம்புத்தூர் 51 என்ற ரகம், அதாவது கோ 51 என்ற ரகம். இந்த கோ 51 என்ற ரகத்தை பொறுத்தளவில் இதில் நெருக்கமான மணிகள், அதாவது நீளமான கதிர்கள், நடுத்தர உயரம் கொண்ட செடிகள், நெருக்கமான கதிர்களை கொண்டுள்ள ஒரு ரகமாகும். இந்த ரகத்தை பொறுத்தளவில் சன்ன அரிசியாக இருப்பதால் இந்த ரகம் விவசாய மத்தியில் மிகவும் விரும்பி வாங்கப்படுகிறது. இதில் நெல் அரவைத்திறன் என்று கூடிய நெல்லிலிருந்து அரிசி கிடைக்கும் தன்மையும் இந்த கோ 57 மிக அதிகமாக இருப்பதால் இன்றளவும் இது மிகவும் பிரபலமாக இந்த கோ 51 என்ற ரகம் விவசாய மத்தியில் பயிரிடப்பட்டு வருகிறது. இதுவரை பார்த்த ரகங்கள் எல்லாமே ஒரு மத்திய சன்ன அரிசி கொண்ட குறுகிய கால ரகங்களாகும். இதேபோல் விவசாயிகள் மத்தியில் உருட்டு நெல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு இட்லிக்கு ஏற்ற ரகமாக தென் தமிழகத்தில் ரகங்கள் பயிரிடப்படுகின்றன. இந்த உருட்டு நெல்லில் குறுகிய கால ரகங்களை பொறுத்தளவில் ஏஎஸ்டி 16, அதாவது வேளாண் ஆராய்ச்சி நிலையம் அம்பாசமுத்திரத்திலிருந்து வெளியிடப்பட்ட அம்பை 16 என்று கூறுவோம். இந்த அம்பை 16 மிகவும் பிரபலமாக தென் தமிழகத்தில் பயிரிடப்பட்ட வந்த ஒரு ரகம். இந்த ரகத்தை பொறுத்தளவில் தூர்கள் அதிகமாக வெடிக்கும், அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய தன்மையுடையது, 110 நாட்களில் முதிர்வுக்கு வரக்கூடிய ஒரு ரகம். இது நெல் சாயாத தன்மையும் கொண்டு உள்ளதால் இது விவசாய மத்தியில் விரும்பி பயிரிடப்படுகிறது. ஸோ இந்த ரகம் குறைந்தது 5500 கிலோ வரை மகசூல் நாம் இதில் எடுக்கலாம். தற்பொழுது இதற்கு மாற்றாக அம்பை 21, அதாவது ஏஎஸ்டி 21 என்ற ரகம் 120 நாட்களில் முதிர்வுக்கு வரக்கூடிய இது ஒரு உருட்டு நெல் ரகமாகும். தற்பொழுது இந்த ரகம் பிரபலமாக பயிரிடப்படக்கூடிய ஒரு புதிய ரகமாகும். அதேபோல் நெல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்ட, அதாவது திருப்பதி சாரத்திலிருந்து வெளியிடப்பட்ட ரகம் டிபிஎஸ் 5 என்று கூறுவோம். இந்த ரகமும் ஒரு உருட்டு நெல்லாகும். இட்லிக்கும் சமையலுக்கும் ஏற்ற ஒரு ரகம். இந்த நெல்லும் தென் தமிழகத்தில் விருப்பப்பட்டு பயிரிடப்படுகிறது. 118 நாளில் 6200 கிலோ மகசூல் தரக்கூடிய ஒரு ரகமாகும். நேரடி நெல் விதைப்பு செய்யும் பகுதிகளில் குறுகிய கால ரகமாக நெல் ஆராய்ச்சி நிலையம் திருவூர்குப்பத்திலிருந்து வெளியிடப்பட்ட திருவூர்குப்பம் 15 அல்லது டிகேஎம் 15 என்ற ரகம் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மையுடையது. நேரடி நெல் விதைப்புக்கு ஏற்ற ஒரு ரகம். இது 115 நாட்களில் முதிர்வுக்கு வரக்கூடியது. 5200 கிலோ ஹெக்டருக்கு மகசூல் தரக்கூடிய ஒரு ரகமாகும். மேலும் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மதுரையிலிருந்து வெளியிடப்பட்ட மதுரை 6 என்ற ரகம். இந்த ரகத்தை பொறுத்தளவில் இது குறுகிய கால ரகம். ஹெக்டருக்கு 6000 கிலோ வரை மகசூல் கொடுக்கக்கூடியது. இதனுடைய சிறப்பு என்ன, இது நீளமான அரிசி கொண்டது. இதுவரை மத்திய சன்ன ரசம், உருட்டு அரிசி பார்த்தோம். நீளமான அரிசி விரும்புபவர்கள் இந்த மதுரை 6 பயன்படுத்தலாம். இந்த மதுரை 6 பச்சை அரிசி மற்றும் கலவை சாதங்கள் செய்வதற்கு ஏற்ற ஒரு ரகமாக பார்க்கப்படுகிறது. எனவே விவசாய பெருமக்கள் இதுவரை கூறிய குறுகிய கால நெல்களை முதல் பருவத்திற்கு பயிரிட்டு பயன்பெறலாம். அடுத்ததாக நாம் இரண்டாம் போகத்தை பொறுத்தளவில் முதல் போகம் அறுவடை செய்து முடிந்தவுடன், அதாவது அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இந்த போகத்தில் தான் அதிகப்படியான பரப்பளவில் நெல் பயிரிடப்படுகிறது. எனவே விவசாயிகள் பருவத்துக்கு ஏற்ற ரகங்களையும் மேலும் பயிரிடும் முறைகளுக்கு ஏற்ற ரகங்களையும் தேர்வு செய்து அதிக
மகசூல் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி அருணாச்சலம் அவர்களை 09443454410 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.